பிஜே தமிழ் கேமிங்கில் முதல் முறையாக கிராணி கேம் தான் போட போகிறோம். வெல்கம் டு விஜே தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் கிராணி தான் பார்க்க போகிறோம். என்னடா கிராணிக்கெலாம் வந்திருக்குன்னு கேட்கலாம். எனக்கு லைட்டாக இதுவாக தான் இருக்குது. சரி வாங்க உள்ளே போவோம். மறக்காமல் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா விஜே தமிழ் கேமிங் கொஞ்சம் அதிக சப்ஸ்கிரைபர் வேணும். ஓகே, கீழே கிடக்கிற லாக் பிக்கை எடுக்கணும். இந்த கேம் எனக்கு ஏற்கனவே தெரியும், உங்களும் நிறைய பேர் தெரியும். ஏன்னா இந்த கேமை தான் எனக்கு விளையாட தெரியும். எந்தெந்த பொருள்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, இந்த கேமில் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால் இந்த கேமில் இப்போ நீங்கள் நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கிறேன். ட்ரெயின் எஸ்கேப்பா டோர் எஸ்கேப்பான்னு தெரில, எது ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அதுவே பண்ணுவோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிக் இருக்குது. இங்கே கீழே வந்துட்டிங்கன்னா அந்த ரோபோட் சத்தம் போடும். இங்கே ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கும், இது எடுத்துன்னு வந்து இது உள்ளார போயிடுங்க. இப்போ கிராணி வந்து அந்த சைடு போகும். நான் வர மாட்டேங்குது கிராணி இந்த சைடு. ஓகே கைஸ், இங்கே நம்ம சாவி இங்கே போட்டுருவோம், கிராணி இந்த சைடு வரும். ஓகே கைஸ், கிராணி அந்த சைடு வந்துடுச்சு. அதனால தான் நான் ஓப்பன் பண்ணிட்டு போயிருக்கிறேன். கிராணியும் சரி கிராண்ட்பாவும் சரி. இப்போ கிராண்ட்பா மேலே போயிருக்கானா இல்லை கீழே தான் இருக்கிறானான்னு தெரில. ஓகே வாங்க, இதுலேயும் இது இல்லை. அங்கேருந்து வேறு கீழேருந்து வேறு வருவாங்க நிறைய பேர் இல்லை, ரெண்டு பேய் மட்டும்தான் நம்மளை துரத்தும். துரத்துது. ஓகே, நம்மக்கிட்ட ஸ்டோன் வேணும். இப்போ அதுதான் நான் தேடி நிற்கிறேன். அங்கே பாருங்கள், பிளாங்கை வச்சு நம்ம மேலே ஏறலாம். மேலெலாம் மொட்டை மாடி மேலே இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏறலாம். இப்போ நம்மளை மொட்டை வேறு அந்த சைடு வந்திருக்கான் துரத்துறதுக்காக. வேறு ரொம்ப துரத்துறான் கைஸ். கீழே ஸ்டோன் கிடந்துச்சுன்னா விடாமல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இங்கே போகிறோம் கைஸ், நம்ம கிராண்ட்பா கத்தின்னு வராது. சுட்டுட்டாரு. அவ்வளோதான், நமக்கு டே 2 போவோம். டே 2 நமக்கு இழைக்கவே கூடாது. ஏன்னா டே 2 டே 3லாம் ரொம்ப ப்ரிஷியஸ் ஆனது. டே 1 கூட தான். டே 5 தான் முரட்டுத்தனமாக ஆடுவோம் நம்ம கேமை. ஏன்னா அதான் லாஸ்ட் டேயில் போனால் ஜோலி முடிஞ்சிடும். ஓகே வாங்க, திறந்துட்டு உள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், எலும்பு கூடுங்கள். நம்ம மொட்டையோட எலும்பு கூடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் நான் மொட்டைன்னு கூப்பிட்றேன்னு தெரியுமா? மொட்டையாக இருக்குது தலைலாம், 2 பேர் தலையும் மொட்டையாக இருக்குது. இந்த கிராணி தலையில் மட்டும் லைட்டாக அங்கே இங்கேன்னு முடி இருக்குது, அது மட்டும்தான் பாருங்க. ஓகே கைஸ், இங்கே சுற்றி நம்ம கிராணியை கார் வழியாக சுற்ற வச்சுடுவோம். அப்படியே நம்ம ஓடிடணும், வீட்டையே சுற்றிடுவோம். பாருங்க கைஸ், போகிற வழியெல்லாம் ஸ்டோனாக இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடணும். ஸ்டோன்லாம் எடுக்காமல் விட்டிங்கன்னா அப்புறம் எதிர்காலத்துக்கு யூஸ் ஆகிறது தான் ஸ்டோனு. ஏதாச்சும் ஷார்ட், அது பேர் என்னது, உண்டிகோல். அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் உண்டிகோல். இப்பயும் இருக்குது, இப்பயும் விளையாடுறதுக்காக இருக்குது. அந்த உண்டிகோலை வச்சு ஸ்டோனை வச்சு அடிக்கிறதுக்காக தான். அங்கே கிராணி இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஓகே, கிராணி உள்ளே போயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு அந்த இடத்துல பிளாங்க் வைக்கணும். இப்போ கிராணி உள்ளே போகுது. சோ மேலே போயிடுச்சா? கிராணியாக இருந்தாலும் சரி கிராண்ட்பாவாக இருந்தாலும் சரி, இங்கே இருந்தால் சேஃபு. இங்கே இருந்தால் சேஃப் கிடையாது, படிக்கட்டில் இருந்தால் சேஃப் இல்லை சொல்லிட்டேன். சல்லுன்னு மேலே போயிடுவோம். இங்கே தான் கிராணி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த டோரை நான் ஓப்பன் பண்ணவே இல்லை, கரெக்டாக சொல்லியிருக்கேன். பாருங்க, போய் கொஞ்சம் நேரத்துக்கு ஒளிஞ்சுப்போம். அப்புறம் கிராணி இங்கே வந்துச்சுன்னா நம்மளால் சுத்தமாக தப்பிக்க முடியாது. ஓகே கைஸ், ஒளிஞ்சிக்கிட்டு நான் அந்த சைடு வந்துட்டேன். இங்கே சைடு என்ன இருக்குது? லிவர் இல்லை, ஆக்சிலேட்டர். அது
இப்போ இந்த சைட்லேருந்து இப்படி இந்த சைட் போவோம். அடியில் மொட்டை இருந்தானா சட்டுன்னு சுட்டுருவாங்க அடியிலேருந்து அண்டர் கிரவுண்டு. அம்மே எப்போ ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டோம். இப்போ கீழே தான் குதிக்கணும், வேறு வழி இல்லை. குதிச்சிருவோம். அப்போ அடி குதிச்சாச்சு. இங்கே யாரும் இல்லைல்ல, சலுன்னு போவோம். இங்கே அந்த கிராண்ட்பா தூங்கி நிற்பான். தூங்கினானா கன் எடுத்து அவன் மண்டையிலே சுடுவோம். ஓகே, இங்கே எவனும் இல்லை. இங்கே வேணுங்க, இங்கே இருக்கிற இதை எதாவது எடுத்துன்னு போயிட்டு இது எடுத்துன்னு போயிட்டு மேலே போடணும். நடுவில் கிராணி வரும், கன்ஃபார்ம் வரும், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஷபா வந்துடுச்சு. இப்போ அதை சுத்த வைக்கணும் கார் வழியாக. இந்த உண்டிகோலை எடுத்துன்னு போயிட்டு மொட்டை ரூம்லேருந்து ஒரு உண்டிகோலை எடுத்து மொட்டை மேலேயே அடிப்போம். இங்கே பாருங்க, ஷார்ட் கனுக்கு தான் அதை தூக்கிடணும். அப்படியே இதோ இப்படி தூக்கி மொத்தமாக இங்கேயே போடணும். நல்ல வேலை பக்கத்துலேயே புல்லட் இருக்குது. இங்கே பாருங்க, நான் மாதிரி சடன்னு சுடணும். அவ்வளோதான், 2 பேரையும் சுட்டாச்சு. இப்போ நம்ம என்ன வேணால் பண்ணலாம். எட்டுன்னு போவோம். எப்போ என்னென்ன இருக்குது, 2 புல்லட் இருக்குது. இது 2 புல்லட் எடுத்துக்கணும். ஓகே, இங்கெல்லாம் பார்த்தாச்சு. டெடி பேர்லாம் இங்கே இல்லை. மோஸ்ட்லி இங்கே தான் டெடி பேர் இருக்கும், அதுவும் இல்லை. ஓகே கைஸ், இங்கே என்ன இருக்குது, ஸ்பெஷல் கீ இருக்குது. எல்லாம் நமக்கு சாதகமாக தான் போய் நிற்குதுலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரு பொருள் கூட நமக்காக கிடைக்கல. இப்போ கீழே ஒரு கண்ணாடி இருக்கும், அதை தான் உடைக்க நான் போயின்னுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒட்டாமல் ஷூட் பண்ணிவிட்டு உள்ளே போகணுன்னு சொன்னால் உள்ளே போயிடுவான் நம்மன்ட்டு. ஷெட்டுக்கு இருக்குது. ஷெட்டுக்கு செம்ம டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள். ஏன்னா நான் இப்போ டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறேன். மேலே குரோபரை வச்சு என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். வுட்டு, இந்த வுட்டு வந்து எதுக்கு தேவைப்படும்னா, சிம்மி மேலே காக்காவோட கூடு கட்டி உக்காஞ்சின்னு இருக்கும். அது இங்கே பாருங்க, கதவு சாஞ்சின்னு போயிடும். ஆனால் மொட்டை உள்ளே வந்து கன் எடுத்துருவான். சிம்மி மேலே வந்து காக்கா உட்காந்துருக்கோம். அந்த காக்காவை போக வைக்கணும்னா இந்த கட்டையை வச்சு அதை எரித்து அந்த சிம்மி வழியாக சிம்மி வழியாக அது வழியாக புகை வர வச்சு அதை தரத்தி விடணும். அதான் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஷெட்டுலேருந்து இப்போ என்ன கிடைக்க போகுது எனக்கு, டெடி பேர். இந்த டெடி பேர் வச்சு நான் என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ எதுவும் பண்ண முடியும். ஓகே கைஸ், டோர் எஸ்கேப்க்கான முதல் பொருளை கண்டுபிடிச்சிட்டோம். ட்ரெயின் எஸ்கேப்க்கான ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இன்னும் நமக்கு என்னென்ன வேணும்னா, டோர் எஸ்கேப்புக்கு வீல் மாதிரி ஒன்று இருக்கும், அது வேணும். நெக்ஸ்ட்டு ஃப்யூஸ் வேணும். அடுத்தது என்ன வேணும்னு தெரில. சரி இருங்க, கீழே போயிட்டு குரோபார் எடுத்துன்னு வருவோம். குரோபார் எடுக்கலாமா, கன் எடுத்துருவோம். இப்போ கன் எடுத்து காக்கா கிட்ட அங்கே இங்கேன்னு சுடணும். இன்னும் அவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க கைஸ், அவங்கள முதல்ல சுடணும். ஓகே, ஃபஸ்ட்டு புல்லட் எடுக்கணும். நம்ம ஒரு புல்லட் எடுத்தாச்சு. 2 புல்லட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. 2 புல்லட். தோ இங்கே வராரே தாத்தா, வராரே அடி வாங்கிறதுக்குன்னே வராரே. இங்கே பாருங்க, அடி வாங்கிட்டாரா. இப்போ கிராணியை கூப்பிடணும். இந்த கிராண்ட் நிஞ்சா வேறு வர்றதுக்கு லேட் ஆகுது. உள்ளார போவோமா? அம்மா லேட் ஆகுது. இதோ பாருங்க, கன் ஷூட் சத்தம் கேட்டதுக்கே வரணும். பார்த்தீங்கன்னா 2 பேரையும் நம்ம போட்டு தள்ளிட்டு நம்ம ஜாலியாக போய் நிற்கிறோம். எவ்வளோ தான் எத்தனை புல்லட்டில் எதுவும் எடுத்துக்கலாம் இங்கேருந்து. ஏன்னா அதெல்லாம் மொட்டையோட புல்லட். இங்கே என்ன இருக்குது? எதுவும் இல்லை. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஓகே. இப்போ நம்ம மேலே போயிட்டு காக்கா கிட்ட என்னதுன்னு பார்க்கணும்.
இங்கே வாங்க கைஸ், காக்கா கிட்ட என்னன்னு பார்ப்போம். காக்கா என்ன வச்சுக்குது? ட்ரெயின் கீ. இது இப்போ தேவையில்லை. இப்போ படி வழியாக கீழே இறங்கி போய் இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். தேங்காய், இதுவும் தேவையில்லை. தேங்காய் உள்ளார கன்ஃபார்ம் காயின் தான் இருக்கணும். இல்லை இருந்திருக்கலாம். கைஸ், ட்ரெயின் எஸ்கேப்க்கான எல்லா பொருளும் A to Z எல்லாமே கிடச்சிடுச்சு. இருந்தாலும் டோர் எஸ்கேப் பண்ணலான்ட்டு மனசு உள்ளார ஒரு மாதிரிக்குது. ஓகே கைஸ், இப்போ நான் ட்ரெயின் எஸ்கேப் ட்ரெயின் எஸ்கேப்பில் போகலான்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா ட்ரெயின் எஸ்கேப்க்கான எல்லா பொருளும் கிடச்சிடுச்சு. இந்த தேங்காயை உடச்சி அதுலேருந்து ஒரு காயினை எடுத்து இங்கே பாருங்கள், இதுதான் தேங்காய் உடைக்கிற மிஷின். நவீன காலத்தின் அந்த காலத்தின் மிஷின் இன்னும் கிராணி வீட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், காயின் இருக்குதா? இந்த காயினை எடுத்துன்னு போயிட்டு மிஷினில் போடணும். அது ஒரு தனித்துவமான மிஷின். அந்த மிஷின் டிக்கெட் மிஷினு. அதில் காயினை போட்டு ஒரு பட்டனை அழுத்தணும். இப்போ நான் இதை இங்கேயே போட்டுடுறேன். இன்னும் கிராண்ட்பாலாம் வந்திருப்பாங்க இந்நேரம். நான் உண்டிகோல் எடுத்துக்கினே உஷாராக போய்கிட்டு இருக்கிறேன். இங்கே தான் கன்னை போட்டேன்னா, கன்று இங்கே இருக்குது. இந்த கன்னை எடுத்துக்கிட்டு புல்லட்டுலாம் இருக்குது. புல்லட்டு வேணாம் இப்போதைக்கு. ஓகே கைஸ், இப்போ இந்நேரம் வந்திருக்கணும். காணோம். எங்கே காணோம்? இம்மா லேட்டாக்குறீங்களே. ஓகே கைஸ், 2 பேரையும் அட் அ டைமில் போட்டு தள்ளியாச்சு. அவங்களாம் எப்படி படுத்து கிடந்தாங்கன்னு பார்த்தீங்களா? ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த ஷார்ட் கன் எடுத்துன்னு போயிட்டு பத்திரமா ஒழிச்சு வைக்கணும். இல்லைன்னா அவன் பத்திரத்தை எடுத்து பார்த்துருவான் அந்த ஷார்ட் கன்னை மொட்டை. ஓகே, இப்போ நம்ம சாபியை எடுத்துக்கொண்டு கீழே போகலாம். கைஸ், மொட்டை ஸ்பானானா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கீழே தான் வருவான். நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த கேமை பல வாட்டி விளாடி இருக்கிறேன். ஓகே, டிக்கெட்லாம் கிடச்சிச்சு. இப்போ கீழே போயிட்டு இந்த மிஷின் கிட்ட டிக்கெட்டை கொடுக்கணும். உங்களுக்கு தேங்காயிலேருந்து காயின் கிடைக்கலன்னா மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினை அப்படியே கன்னை வச்சு ஷூட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு சிப்பு வரும். அந்த சிப்பை எடுத்து ட்ரெயினில் போட்டிங்கன்னா ட்ரெயின் ஓப்பன் ஆகிடும். காயின் ட்ரெயினோட டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்போ இன்னும் இங்கே இன்னும் இதுதான் லிவர் ஆயுதமோ ஒன்று. இது ட்ரெயினுக்கு பவர் சப்ளை தந்துறதுக்காக உருவாக்கப்பட்டது. இங்கே என்ன இருக்குது? எல்லாம் கிடச்சிடுச்சுல, இதுக்கு மேலே என்னத்தை தேடணும்? எல்லாத்தையும் வைக்கணும், அவ்வளோதான். ஓகே கைஸ், எல்லாத்தையும் வைக்க போகிறோம். வச்சுக்கினுக்கிறோம். கூடிய சீக்கிரமே எஸ்கேப் பண்ணிவிடுவோம் இன்னும் 7 நிமிஷத்தில். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் போடணும். இது ஒன்று அழுத்தணும், இங்கே ஒன்று அழுத்தணும், இங்கே ஒன்று அழுத்தணும். நீங்கள் அது போட்டுட்டு அதை மட்டும்தான் அழுத்தீங்க. சில பேர்லாம் அதை போட்டு விட்டு நீங்கள் மாட்டு கிளம்புவீங்க, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகாது. அதெல்லாம் போட்டு சுவிட்சை ஆன் பண்ணி விடணும். போன வாட்டி நானே அதே தப்பை பண்ணி மாட்டிக்கினேன் ட்ரெயின்லே. ஓகே கைஸ், இப்போ யாருமே இல்லை, அதான் டவுட் ஆகுது. நான் கன்று எடுக்க போகிறேன். இந்த கன்னை இவ்வளோ பத்திரமா ஒழிச்சு வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் என்ன, மொட்டை தான். அதோ வந்துட்டாங்க 2 பேரும். கைஸ், அவங்க வேலையை பார்த்துன்னு போகிறாங்க. மொட்டை இன்சைட் போகிறான். கிராணி வருமா? ஏதோ கிராணி வருது பார்த்தீங்களா? இப்போ மொட்டை அந்த சவுண்டை கேட்டுன்னு வருவான். ஓடு. 2 பேரையும் போட்டு தள்ளியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? காக்கா கிட்ட தானே இருக்குது. இப்போ காக்காவை போட்டு தரணும்ல கைஸ். இந்த கேமில் காக்காவை எரிக்கலாம் கூடாது. புகையை வச்சு விரட்டலாம், கூடவே சேர்ந்து காக்காவை ஷூட்டும் பண்ணலாம். அதுக்கு தான் நான் கன் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த
புல்லட்டை தான் தேடி போய்கிட்டு இருக்கிறேன். என் பாருங்கள் 2-3 புல்லட் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு நான் டைரெக்டாக மேலே போயிட்டு காக்காவை போட்டு தள்ளணும். வாங்க கைஸ், காக்காவை பலி கொடுக்க போகிறோம். காக்காவை பலி கொடுத்தா தான் நமக்கு ட்ரெயின் கீ கிடைக்கும். ஓடி காக்காவையும் பலி கொடுத்தாச்சு. இப்போ இந்த கன்னை தூக்கின்னு போயிட்டு இங்கே போட்டுடணும், இல்லை அந்த மொட்டை பையன் வந்து எடுத்துருவான். ஓகே, கன்னை தூக்கின்னு போயிட்டு அங்கே போட்டாச்சு. சாக்கடையில் ஊந்து மறுபடியும் இங்கே ஊந்துது பார்த்தீங்களா. இப்போ இந்த கீ எடுத்துக்கிட்டு போய் வைப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குதிச்சு அவன் காலெலாம் உடஞ்சி பாப்பா வந்து கிராண்ட்பா யாரும் இருக்க மாட்டாங்க. நான் இந்த சைடு வழியாக குதிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ ட்ரெயினில் போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா பிளாங்க் போட்டோம்ல அந்த இடத்துக்கு போயிட்டு ஆக்சிலேட்டர் எடுக்கணும். அதான் இப்போ வேலையாக இருக்க போகுது. ஷபா, இப்போ ட்ரெயின்க்கு எடுத்துன்னு போயிட்டு போடணும். ஓகே கைஸ், ட்ரெயின் கீயை போட்டதுக்கப்புறம் இப்போ ஆக்சிலேட்டர் தான் தேவைப்படும். கிராண்ட்பாலாம் ஸ்பான் ஆகிருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் அதெல்லாம் மேலே தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் மேல் நோக்கத்துக்கு போய் எடுக்க போகிறேன். இருங்க, கன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா அவங்க இன்னும் ஸ்பான் ஆகிருப்பாங்க. சரி, என்ன ஆனால் சரி போவோம். மேலே போயிட்டு அப்படியே அதிலேருந்து லிவர் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்களா, கிராணி கரெக்டாக நுழையுது பார்த்தீங்களா. திஸ் இஸ் த கிராணி பவர் ஆஃப் கிராணி. ஓகே கைஸ், நம்ம இப்போ இங்கே வந்துட்டு லிவர் ஆக்சிலேட்டரை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு குதிச்சிடலாமா? ஓகே கைஸ், பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை நான் எடுக்கும் போது என்னோடய தம்பி பர்த்டே, அதனால் அவனுக்கு விஷ் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதான் என் தம்பிக்கிட்ட நான் காட்டிடுவேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம கீழே போயிட்டோம். இந்த கிராணி தொல்லை ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கணும். இங்கே பாருங்க, கிராண்ட்பா தொல்லை இருக்குது. இப்போ இங்கே நைஸாக போய் பாருங்கள், கிராண்ட்பா எங்கே போகிறான் பாருங்கள். ஸ்பான் ஆன உடனே எங்கே போகிறான்னு நல்லா தென்னந்தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கீழே தான் போகணும். ஆனால் கிராண்ட்பா நடுவில் போய் இங்கே நிற்கிறாரு. கீழே போய் ஆக்சிலேட்டர் வைக்கணும். ஓகே கைஸ், நான் பொறுமையாக போய் நிற்கிறேன். கிராண்ட்பா முன்னாடி ஹைடெக்காக ஸ்பீடில் போய் நிற்கிறாரு. கிராணினை வேறு நம்மளை பார்த்துச்சு. இப்போ இது உள்ளார ஒளிஞ்சோன்னா கிராணி வந்து அதை ஓப்பன் பண்ணி வந்துடும். அதை விட செம்ம சேஃப்டியான வழி ஒன்று சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்படி மேலே வந்து இங்கே ஒரு இடம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு அடியில் போய் ஒளியணும். இருங்க, நான் ஒழிஞ்சு கட்டுறதோ இந்த மாதிரி தான் குனிஞ்சி போய் ஒளியணும். திஸ் இஸ் த இடம், ஒளியறதுக்கான இடம். ஆனால் இதில் ஒளிஞ்சாலும் கிராணி பார்க்கும். இப்போ பாருங்கள், பார்த்துக்கிட்ட வந்துடுச்சா. இப்போ வந்து அதை கையை பாருங்களேன், இங்கே பாருங்கள், நல்லா கருன்னு இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வெளில போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ கிராணி மட்டும் போட்டோம், நம்ம வெளில போயிடுவோம். மொட்டையான வெளில போயிட்டான், நம்ம போக வேண்டியது தான். ஓகே கைஸ், முதல் தடவையாக கிராணியில் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஜாலியாக இருக்குது. ஓகே கைஸ், ஏன் பாருங்க, க்ரோபார் தனியாக கிடக்குது. அதையும் ட்ரெயினில் போட்டு எடுத்துன்னு போகலாம், பார்த்தா முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம டோர் எல்லாத்தையும் சாத்திடுவோம். சாத்து இங்கே ஒரு போட்டு, நெக்ஸ்ட் இதை போட்டு போக வேண்டியதான். பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு அமௌண்ட்டு போயிட்டே இருக்கலாம். பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. வச்சுன்னு போயாச்சு. எத்தனை பேர் நம்மளை தேடி ஸ்ரெண்ட்ரினா மட்டும் ட்ரெயின் வழியாக தப்பிச்சு போயிட்டான்ட்டு பார்த்துட்டு தான் எண்டு. அவ்வளோதான் கைஸ், பாய் பாய்.